பிறந்த வேனில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோர் தேவர் நினைவிடத்திற்கு செல்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்பாக பல்வேறு இடங்களில் ஒரே காரில் பயணித்து வரக்கூடிய அவர்களுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் சாலைகளில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து தகவல்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் இணைந்து அங்கு தேவர் சிலைக்கு மரியாதை செய்ய இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கூட்டாக மூவரும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி பொறுப்புகள் அனைத்தும் கட்சி தலைமையால் பறிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இன்று திடீரென்று அவர் சந்தித்து இந்த பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார். முன்பாகவே இந்த பயணம் என்பது ஒன்றாக செல்ல வேண்டும் என்று திட்டமிடப்பட்ட ஒரு பயணமாகவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இருவரும் ஒரே காரில் பயணித்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களோடு டிடிவி தினகரனும் இணைய இருக்கிறார். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். ரவீந்திரன் சார் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் இதுல? அதாவது அம்மையார் மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள பல குழப்பங்கள். எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றுவதற்குள்ள ஒரு முயற்சியாட்டு பாஜகவின் ஆதரவோடு சசிகலா அம்மையார கட்சியை விட்டு நீக்கினாரு. அதற்கு பிறகு அவர் டிடிவியும் கட்சியை விட்டு நீக்க வேண்டிய நிலைமை உருவானது. அதுல 7 விழுக்காடு வாக்குகள் அதிமுக இழந்தது. அதற்கு பிறகு ஒற்றை தலைமை தான் கட்சிக்கு நல்லது, ஒற்றை முடிவெடுக்க முடியும். ஓபிஎஸ் ஒரு அடிப்படையில தலைமையா வருவதற்காக ஓபிஎஸ் நீக்கினாரு. ஓபிஎஸ் நீக்கிறதுனால அந்த கட்சி 13 விழுக்காடு வாக்குகளை 20 விழுக்காடுக்கு அந்த கட்சி போய்விட்டது. குறிப்பா அதிமுக தேவர் கட்சி என்று பேசப்பட்டது ஜெயலலிதா ராமலிங்க தேவர் மாவட்டம் என்று மாவட்டத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் பெயர் வைத்தார். 8 வாய்ப்புகளை கொடுத்தார். ஜெயலலிதா இல்லத்திலே இருந்து அவர் ஜெயலலிதாவின் நிழலாக இருந்து அரசியல் நடவடிக்கைகளை செய்து கொண்டார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து சசிகலா நீக்கப்பட்டிருக்கிறார், தினகரன் நீக்கப்பட்டிருக்கிறார், ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்கிறார். 3 முக்குலத்தூர் சமூகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தென் மாவட்டத்தில் அதிமுக நெல்லையில் டெபாசிட் இழந்துள்ளது, ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்துள்ளது, தேனியில் டெபாசிட் இழந்துள்ளது. எந்த காலத்திலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக இத்தகைய ஒரு பின்னடைவை தென் மாவட்டத்தில் அடைந்ததே இல்லை. மிக மோசமான ஒரு பின்னடைவு. எனவே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்து ஜாதியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செங்கோட்டையன் போன்றவர்களை முன்னிறுத்தினால் அது சரியா இருக்கும் என்ற எண்ண ஓட்டம் அதிமுகவில் முன்னணி தலைவர்களிடம். அதே வேளையில் கட்சியை கைப்பற்றி 20% வாக்குகளை தன் தலைமைக்கு பிரதமர் வேட்பாளராக இல்லாமலே தானே பிரச்சாரம் செய்து உள்ள ஓட்டு தனக்கான ஓட்டு, தன்னை ஏற்றுக்கொண்ட வாக்குகள் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக இருக்கிறார். இவர்களுக்கு இடையில் நடக்கும் போராட்டம் தான் இந்த அதிமுகவின் உள்கட்சி போராட்டம் தான். இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா நினைவு நாளை பயன்படுத்தி செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இணைகிறார்கள். டெல்லியில் வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் சசிகலாவை மட்டும் தவிர்த்து விடும்படி கூறியிருக்கிறார்கள். எனவே இதில் டெல்லி ஆசீர்வாதம் இது இருக்கு என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த அரசியல் நிகழ்வுகள், இந்த முட்டல் மோதல் எத்தகைய நிலை எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி என்றாலும் அதிமுகவிற்கு மேலும் இது பலகீனத்தையே ஏற்படுத்தும் என்பது என் போன்றவரோட கருத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதா இதுல? ஆம், செங்கோட்டையன் மூலமாக மீண்டும் ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் எடப்பாடியில் வெற்றி பெறுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தார். அது எடப்பாடியில் 8000 ஓட்டு கீழே இருந்தவர் 93,000 வாக்கு வித்தியாசம் எடப்பாடியில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவியது. ஆனால் அதுவே
தென் மாவட்டத்திலும் பிற சமூகங்கள் மத்தியிலும் அவருக்கு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் நீக்கம் இதையெல்லாம் முன்வைத்து பார்க்கும்போது எடப்பாடியை முன்னிறுத்தினால் அது அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை அதிமுக பெற முடியாது. எனவே செங்கோட்டையன் போன்றோரை முன்னிறுத்தினால் அதற்கான வாய்ப்புகள் வரும் என்ற அடிப்படையில் அதிமுகவுக்குள் ஒரு கருத்து நிலவுகிறது. இதனை எடப்பாடி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்று முக்குலத்தோரின் நன்மதிப்பை பெறுவதற்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் பசும்பொன்னுக்கு ஓபிஎஸ் உடன் வந்திருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த செயல் செங்கோட்டையனுடைய இந்த நகர்வு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா? அவர் மீது இன்னும் நடவடிக்கை அவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதானே? இதுல கோபத்தை ஏற்படுத்தும். அரசியலில் நிதானம் முக்கியம். உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செங்கோட்டையனை நீக்கினால் அது தவறு என்று சி வி சண்முகமும் கே பி முனுசாமியும் குரல் கொடுத்து விட்டார்கள் என்றால், வேலுமணியும் குரல் கொடுத்து விட்டார்கள் என்றால் அது தன்னை பாதிக்கும் என்று கருதுவார். எனவே அவர்களோட நம்பிக்கையை பெற்றுவிட்டுத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியும். நீக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீக்குவதை வேலுமணியும் தங்கமணியும் சி வி சண்முகமும் கே பி முனுசாமி எதிர்த்து விட்டால் தான் அங்கு பிரச்சனை. எனவே அவர்களை ஒரு கான்பிடண்டாக அவர்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியும். நீங்க குறிப்பிடுற மாதிரி திரு சி வி சண்முகமோ வேலுமணியோ தங்கமணியோ இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லலையே சார், வாய் திறக்கவே இல்லையே. இதுவரை வாய் திறக்கவில்லை. எடப்பாடி அவர்களுடைய விசுவாசிகளாக எடப்பாடி கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் முழுக்க இருக்கிறார்கள் என்பதும் 100% உண்மை. அதே வேளையில் செங்கோட்டையனை இன்னும் நீக்காமல் அவர் வைத்திருப்பதன் காரணத்தையும் நான் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் கூறினேன். ஏற்கனவே செங்கோட்டையனை நீக்கியிருக்கலாம். இன்னும் நீக்காமல் அவர் செங்கோட்டையன் நீக்குவதில் எடப்பாடி நிதானம் கடைபிடிக்கிறார் என்றால் உள்ளுக்குள்ளேயும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு இருக்குமோ என்ற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. வெளிப்படையா யாரும் செங்கோட்டையனை ஆதரிக்கவில்லை, செங்கோட்டையன் நகர்வை ஆதரிக்கவில்லை என்பதும் 100% அனைவரும் தெரிந்த வெளிப்படையான உண்மை என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. இல்ல அப்படி இருந்தா ஏதோ ஒரு அதிருப்தி குரல் ஒரு இடத்துல வெளிப்பட்டிருக்கும்ல சார், ஏதோ ஒரு புள்ளியில வெளிப்பட்டிருக்கும்ல. கண்டிப்பாக இதுவரை செங்கோட்டையனுக்காக ஆதரவாக வேறு எந்த குரலும் எதிரொலிக்கவில்லை என்பதே 100% உண்மை. ஆனால் அதில் எடப்பாடிக்கு முழு நம்பிக்கை இருக்கும் என்றால் இன்றைய நிகழ்வு பன்னீரோடு கரம் கோர்த்தது தவறு, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவரோடு கரம் கோர்த்தவர் தவறு என்று கட்சியை விட்டு நீக்கும் அதிரடி முடிவை எடுத்து தன் லீடர்ஷிப்பை அசெட் பண்ணக்கூடிய வேலையை கூட எடப்பாடி பழனிசாமி செய்யலாம். என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம். அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? மீண்டும் ஒருங்கிணைப்பார் அப்படின்னு எடப்பாடி அதற்கான ஒத்துக்கொள்வார் அப்படின்னு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார். கைப்பற்றி விட்டார். இரட்டை சின்னத்தை கைப்பற்றி விட்டார். இனிமேல் தன்னிடம் கிடைத்ததை யாரிடம் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் என்று சொன்னேன். கவுண்டர் பண்ணுவார். அவர் தான் ஒரு தலைவராக முயற்சி பண்ணுகிறார். அவரை பொறுத்தவரையில் எல்லோரும் சேர்ந்தால் வெற்றி பெறும் என்பதிலும் அவருக்கு நம்பிக்கை இருக்காது. ஒருவேளை எல்லோரும் சேர்ந்து மீண்டும் தோல்வி அடைந்தால் அவரை மிக எளிதாக தோல்வி நாயகனாக அவரை முத்திரை குத்தி போட்டுவிட்டு இன்னொருவரை அங்கு பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் போன்றவரையோ இன்னொருத்தரையோ கொண்டு வருவதும் மற்ற அவருடைய எதிர்ப்பாளர்களுக்கு அது எளிதான விஷயம் என்பதால் கட்சியை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி அதை எளிதில் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். உறுதியாக தன் தலைமையை நிலைநாட்டுவதில் மிக தெளிவாக இருப்பார். நன்றி சார். என்ன நகர்வுகள் அதிமுக தலைமையிலிருந்து எடுக்கப்பட போகிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்தமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.